ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜென்ரல் தமிழில் வந்து செட் 7 வரையும் பார்த்தோம். இப்போ வந்து செட் 8 பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, தமிழுக்கு கதி என்று பெரியோர்கள் போற்றப்பட்ட நூல்கள் என்னதுன்னா, நம்ம கடந்த செட்லேயே பார்த்துருப்போம். நிறைய நம்ம பார்த்த செட்லாம் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. தமிழுக்கு கதி என்று என்பது கம்பராமாயணம் திருக்குறள் தான். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின், தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ வந்து அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க, பைங்குல் பசுமை பிளஸ் ஸ்கூல், இது வந்து கரெக்டாக தான் பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் கேட்டது தவறாக. ரெண்டாவது வந்து பிஏ பாருங்க, சிற்றோடை சிறுமை பிளஸ் ஓடை, இதுவும் கரெக்டு தான். மூணாவது பாருங்க, மரவடி மரம் பிளஸ் அடி, இதுவும் கரெக்டு தான். சி பாருங்க, சேதாம்பல் சேது பிளஸ் ஆம்பல், இது வரும்னா இது வந்து, ஆனா வந்து இந்த இடத்துல வந்து இது வருது மாதிரி தான் தோணுது. ஏன்னா டூ வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா இது பிளஸ் ஊவா வரும். அப்ப இந்த ஊ வந்து என்னன்னா கெட்டு போயிடும். உகரம் வந்து உகரம் கெட்டு போயிட்டு அந்த இது பிளஸ் தா சேதாம்பல், இதுவும் கரெக்டா தான் வரும். இந்த ரெண்டு டவுட்டா இருக்கு. கரெக்டா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எது கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மூன்றாவது கொஸ்டின், தமக்குரிய பிரித்தெழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து என்னதுன்னா ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா நம்ம போன இடத்துல வந்து செய்துக்கு வந்து செய்து பிளஸ் ஆம்பல் பார்த்ததுனால அதே மாதிரி தமக்குல வந்து இக்கு பிளஸ் ஊல வந்து முடியும். இந்த ஊ வந்து கெட்டு போயிடும். ஓகேங்களா? அடுத்து இந்த இக்கு பிளஸ் இந்த முதல் இடத்தோட ஊ வந்து சேர்ந்து இக் பிளஸ் ஊ வந்து கூவா மாதிரி சமக்குரியரா மாறும். ஓகேங்களா? இந்த இது வராது. ஓகேங்களா? நாலாவது கொஸ்டின், சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நம்ம சந்தி பிழையற்ற தொடரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த வல்லின மிகும் இடங்கள் சம்பந்தமான அந்த இலக்கணங்களை வந்து தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும். நாளையும் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் இசை தமிழ் தான் வரும், வெறும் இசை தமிழ் வராது, இசை தமிழ் தான் வரும். ஓகேங்களா? அப்போ சீலையும் டீல தான் உங்களுக்கு வந்து இது காணப்படுது. சரிங்களா? அப்போ சீலையும் டீல தான் இசை தமிழ் வந்து காணப்படுது. அதுக்கடுத்து வேற இதுல இருந்து என்ற மாற்றம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. நாடக தமிழ் இருக்கு, வெறும் நாடக தமிழ் வராது, நாடக தமிழுக்கு இருக்கும். அப்படிதான் வரும். நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஐந்தாவது கொஸ்டின், இது ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்ல வந்து இருக்கக்கூடியதான். உருபன்னா என்னதுன்னா, உருபன்னா உங்களுக்கு மோர் ஃப்ரேம். சரிங்களா? அதை என்ன சொல்லுவாங்க, நம்ம கூட இப்போ ரீசெண்டா நியூஸ்ல பார்க்கலாம். பாடியை வந்து என்ன சொல்றாங்கன்னா மோர்ஃப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பாடியை உருமாற்றம் பண்றாங்கன்னு சொல்லி பார்ப்போம்ல, அதுதான் உருபன்னா மோர்ஃபைம். அடுத்து ஒளியன் என்ன ஃபொனிங். சரிங்களா? அது அகலாயுனா எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல்னா எபிகிராபி. ஓகேங்களா? அப்போ ஐந்தாவது டி. ஆறாவது வந்து இதுவும் வந்து ஒரு பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஒளி வேறுபாடு அடைந்து பொறுத்துக்கான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா அந்த நம்ம என்ன சொல்லணும்னா அந்த எழுத்துக்கள் இணை எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இணை எழுத்துக்களை வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கலைக்கு என்ன வரும்னா நீக்குன்னு வரும். ஓகேங்களா? இந்த கலை நீங்க வந்து புக்ல படிச்சிருப்பீங்க. தமிழ கலைனா மூங்கில். ஓகேங்களா? அடுத்து தலையினா விலங்கு, இந்த தலையினா தலைத்தல். ஆறாவதுக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின், அவன் நல்லன், இது வந்து எவ்வகை பேருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவன் நல்லன்னாலே ஒரு பண்பு குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ இது வந்து குணப்பேர் தான் வரும். குணப்பேர் பண்பு பேர் ரெண்டுமே ஒண்ணுதான். இடப்பெயர் வராது, காலப்பேரும் வராது, தொழில் பேரும் வராது. அடுத்து எட்டாவது கொஸ்டின், கதிர்வேல் வெற்றிலை திண்டான் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து இனம் குறித்தல் தான். சரிங்களா? கதிர்வேல் வெற்றிலை திண்டான் என்பது இனம் குறித்தல். இது பழைய ஸ்கூல் புக்ல, தமிழ் ஸ்கூல் ஓல்டு தமிழ் புக்ல இருக்கும். அடுத்து ஒன்பதாவது, பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிகிறன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாலு இலக்கண குறிப்பு வச்சியான வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. அது எது வந்து பொருந்தலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் ரீட் பண்ணது ரொம்ப முக்கியம்.
ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க தடக்கை, இது உரி சொற்றொடர்னு பார்த்தா கண்டிப்பா இது உரி சொற்றொடர் தான், ஏன்னா தடம் சொல்ல அந்த உரி சொல் வந்துருக்கு. ரெண்டாவது பாருங்க நின்னகர், இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை, இது கரெக்ட் தான், இது 6ஆம் வேற்றுமை தொகை தான். அடுத்து மடக்குடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது வினை தொகையான்னு கேட்டா இது வினை தொகை கிடையாது, இது வந்து உரி சொற்றொடர் தான் வரக்கூடியது. ஆனா வாழுதல் வந்து தொழில் பெயர், இதுவும் கரெக்ட் தான், ஆனா இது வந்து வினை தொகை வராது. 9வதுக்கு சி. ஓகேங்களா? பத்தாவதுக்கு வந்து ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பத்தாவது கொஸ்டின், ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்னதுன்னா தனிமொழி. ஓகேங்களா? இது தனிமொழி தான் கரெக்ட். நம்ம பொதுமொழி பார்த்தோம் கடந்த செட்ல. பொதுமொழி என்னதுன்னா ஒரு சொல் வந்து அந்த சேர்த்து நின்று ஒரு பொருளையும் அதை பிரிச்சா பொருளையும் தரும், பிரித்தாலும் பொருள் தரும், சேர்த்து ஒரே வார்த்தை இருந்தாலும் பொருள் தரக்கூடியதான் பொதுமொழின்னு சொல்லி பார்த்தோம். அப்படிதானே? அடுத்து 11வது, சேவல் என்பதன் எதிர்பால். நல்லா கேட்டுங்க, சேவல் என்பதன் எதிர்பால் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேவல் என்பது எதிர்பால் வந்து கோழி. அடுத்து 12வது, எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து நிலைமண்டியில ஆசிரியப்பா தான் கரெக்ட். எல்லா அடியுமே உங்களுக்கு என்ன வரும்னா அளவடியாய் வரும். அளவுனா 4 சீர். எல்லாமே உங்களுக்கு என்னதுன்னா அளவடியா வரக்கூடிய ஆசிரியப்பா நிலைமண்டியில ஆசிரியப்பா. அது 11th இலக்கண புக்ல இருக்கு. 11th தமிழ் 12th இலக்கண தமிழ் புக்ல காணப்படுது. 13வது, மோனை வகையை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனை வகை நம்ம என்ன சொல்லி பார்த்தோம்? மோனைனா வந்து உங்களுக்கு வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது. குறிப்பாக அதுல வந்து இதுல என்ன வகை மோனை கேட்டிருக்காங்க. அதுல தானம், தா, இது தா, இந்த தா. அப்போ 1 2 3 1 2 3 வந்து என்ன மோனைனா கூலை மோனை. ஓகேங்களா? அது வந்து ஒரு வாய்ப்பாடு ஒண்ணு வரும். ஓகேங்களா? இணை, பொழிப்பு, ஒருவு, கூலை, மேல்கதுவாய், கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்லி முற்றுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மோனைக்கும் ஒரு 8 என்ன சொல்லணும்னா தொடை விகற்பம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 1 2 3 என்ன இது வந்து கூலை மோனைன்னு சொல்லுவாங்க. இது 14வது, பொருள் அறிந்து பொறுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா ஒழுகாமைனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒழுகாமைனா தளராமை, இதுதான் கரெக்ட். சரிங்களா? அப்போ விழுமம்னா துன்பம், திண்ணியர்னா வலியர், வீறுனா சிறப்பு. சரிங்களா? 14வதுக்கு ஏதான் ஆன்சர். நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? 15, அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். இக்குறட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அற்றம் என்பதன் பொருள் வந்து அழிவுன்னு சொல்லலாம். அழிவு தான் கரெக்ட். ஓகேங்களா? நீங்க டெய்லி வந்து திரும்ப படிக்கிறது மூலியமா இந்த கொஸ்டினை வந்து நீங்க என்னன்னா ஈஸியா போடலாம். 16வது கொஸ்டின், கற்பெண்ணும் பேரதொன்றும் களிநட புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து சீதை. ஓகேங்களா? கற்பனும் பேரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இப்பாடலடி யாரை குறிக்கிறதுனா சீதை. கண்ணகி போட்டக்கூடாது, உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கும். கண்ணகியான்னு டவுட்டா இருக்கும். சீதை தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். 17, குறிப்பினால் உணரும் கொள்கையாளன் யாருன்னா ராமன். சரிங்களா? குறிப்பினால் உணரும் கொள்கையான் யாருன்னா ராமன். ஓகேங்களா? அடுத்து 18வது, தண்டுடை கையர் வெண்டலை சிதவலர் என்ற தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிதவலர்னா தலைப்பாகை கட்டியவர். இது வந்துமே உங்களுக்கு என்னதுன்னா ஸ்கூல் புக் 9th புக்ல இருக்கக்கூடியதான் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல்ல காணப்படக்கூடியது. அதனுடைய பொருளும் கொடுத்திருப்பாங்க. சிதவலர்னா தலைப்பாகை கட்டியவர் தான் வரும். 19, நற்றினை தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நற்றினை தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழி. ஓகேங்களா? இதான் கரெக்டான ஆன்சர். தொகுத்தவர் பெயரு தெரியவில்லை. 20 பொறுத்துக. செருனா உங்களுக்கு என்ன வரும்? வயல்னு வரும். செருனா வயல், வித்துனா விதை,
யானர்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான், ஸ்கூல் புக்ல இருக்குது. 21 மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 9th ஒரே சிவசிந்தாமணி ரிலேட்டடா ஒரே பாடல் வந்து 9th புக்ல காணப்படுது. அதுல வந்து அந்த நூல் வழியில கொடுத்திருப்பாங்க. மனநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து சீவக சிந்தாமணி. 22வது கொஸ்டின், தேவியும் ஆயமும் சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஆயம் என்பது தோழியர் கூட்டம். ஆயம்னா தோழியர் கூட்டம். ஓகேங்களா. 23 முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லிழல் பிளந்து நடுங்குதுயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்துள்ள நூல் வந்து என்னதுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கணும். 24 நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு இந்த தொடரை பாடியவர் மகாகவி பாரதியார். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். தமிழ்நாடுன்னு வந்தாலே உங்களுக்கு பாரதியார் தான் மேக்சிமம் வரும். அடுத்து 25வது கொஸ்டின், ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் வந்து என்னதுன்னா வளன். ஓகேங்களா. அடுத்து 26வது, போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். சரிங்களா. ஒட்டக்கூத்தர் தான் கரெக்டான ஆன்சரு. 3 பேர் இருப்பாங்க. காதை அறுத்தவங்க இருப்பாங்க, தலையை வந்து கொட்டியவர் ஒண்ணு இருக்கும், தலையை வெட்டியவர் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா. அதுல வந்து தலையை வந்து வெட்டியவர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். மித்த 2 பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க. 27 தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் வந்து என்னதுன்னா பல்லு. ஆமா, இது ரிப்பீட்டடா கட்டிட்டே இருக்கிறாங்க. 28 ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. ஓகேங்களா. இது வந்து நம்ம குமரகுருபர் எழுதிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் சொல்லக்கூடிய அந்த நூல்ல காணப்படும். அதுல வந்து கொடுத்திருப்பாங்க இந்த விஷயங்களை. 29 சரதம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரதம்னா வாய்மை, பவித்திரம்னா தூய்மை, பெருமாள்னா அரசன், மகோததினா கடல். ஓகேங்களா. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சில கொஸ்டின் நம்ம எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறது மூலியமா ஈஸியான நம்ம தெரிஞ்சுக்கலாம். 30வது கொஸ்டின், தாய்மலர் பிறந்த ஒரு திருமறைக்காடு. அது வேதாரண்யம் கொள்வாங்க. அப்படிதானே, வேதாரணை. 31 மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார் என்ற வள்ளலார். 32 தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறு துடிதெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யாருன்னா பாரதிதாசன். இது இம்பார்ட்டன்டான ஒரு இந்த கொஸ்டின். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைந்தோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை வந்து தட்டி எழுப்பியவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. 33வது தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று பாடியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கு. சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2021ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவள் யாருன்னா சீசு செல்லப்பா. கொடுத்த ஸ்கூல் புக்ல இருக்குது. 11th and 12th தமிழ் புக்ல இருக்கு. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யாருன்னா சாலை இளந்திரையன். இப்போ வந்து இவர் சம்பந்தமான ரிலேட்டடான கொஸ்டின் கேட்கல, ஆனா வந்து ஓல்டு தமிழ் புக்ல காணப்படுது. இதுதான் படிச்சுக்கோங்க. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டா சாலை இளந்திரையன். 36வது கொஸ்டின், வரதநெஞ்ச பிள்ளை தான் இயற்றிய தமிழச்சி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்னா கரந்தே தமிழ்ச்சங்கம். ஓகேங்களா. வரதநெஞ்ச பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்னா கரந்தே தமிழ்ச்சங்கம். இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கிடுச்சு. தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா வரதநெஞ்ச பிள்ளை. ஓகேங்களா. அடுத்து 37வது சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார்? காந்தியடிகள். இதெல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, ஓல்டு தமிழ் புக்ல இருக்கு.
38வது ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியதுன்னா 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து 39வது சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்களை என கண்டறியணும். இது உருது சொற்கள். ஓகேங்களா? சபாஸ் சலாம் என்பன எம்மொழி சொற்கள் உருது சொற்கள். எது தவறான சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழர் நாகரிகம் பண்பாடு தட்சிணாமூர்த்தி. இது கரெக்ட் தான். இது அப்படியே வந்து 9th நியூ தமிழ் புக்ல அப்படி ஒரு என்னன்னா யூனிட்டுக்கு பின்னாடி அப்படி இந்த நாளை அப்படி கொடுத்து அவங்க எழுதுறது யாருன்னு அப்படி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இதுல இருந்து எப்படியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது அப்படியே கொடுத்துட்டு ஒரே ஒரு மட்டும் பேரை மாத்திருக்கிறாங்க. தமிழர் நாகரிக பண்பாடு தட்சிணாமூர்த்தி. இது கரெக்ட் தான். 2வது தமிழர் சால்பு வந்து சு வித்யானந்தன். இதுவும் கரெக்ட் தான். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன். இதுவும் கரெக்ட் தான். தமிழக வரலாறும் தமிழ் பண்பாடும் ரத்னம். இது தப்பு. ஓகேங்களா? அடுத்து 41வது தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதுரை பல்கலைக்கழகம். மேக்சிமம் நிறைய வந்து இந்த தமிழ் பேரவை செம்மல் தமிழ் அந்த விருதுகள்லாம் மேக்சிமம் தமிழ் பேரவை செம்மல் விருது வந்து மதுரை பல்கலைக்கழகம் தான் வழங்குவாங்க. ஓகேங்களா? நாற்பத்தி 2வது கொஸ்டின் தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1920. இதுதான் கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர். 1924. அப்பதான் அவங்க என்ன பண்ணிருப்பாருன்னா கேரளால போய் வைக்கம் போர்ல வந்து கலந்துட்டு இருப்பாங்க. 43வது கொஸ்டின் தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்நோய் எதுனா மனக்குறை. இது பழைய ஓல்டு தமிழ் புக்ல காணப்படுது. 44வது புறம்னா என்னன்னு கேட்டுங்க. புறம்னா ஊர். நீங்க படிச்சிருப்பீங்க தமிழுடைய அந்த காலத்தோட வாழ்க்கை முறை படிச்சிருப்பீங்க. பட்டினம்னா நகரம் சொல்லுவாங்க, பாக்கம்னா சிற்றூரும்பாங்க, புலம்னா நிலம். ஓகேங்களா? ஆப்ஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா 2 1 4 3 44க்கு A. 45 திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். இதெல்லாம் நீங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அன்றாடல. 46 நோய்க்கு முதல் காரணம் என்னதுன்னா உப்பு. இதெல்லாம் ஓல்டு தமிழ் புக்ல. ஏன்னா நம்ம பாக்குறது ஃபுல்லாமே அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஆனா ஓல்டு புக்ல நிறைய கொஸ்டின் நமக்கு வந்து இது மூலியமா தெரிய வரும். அந்த கொஸ்டின் எல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் எக்ஸாம்ல வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஓல்டு தமிழையும் நீ தமிழ் முயற்சி பண்ணி தான் கேட்கறாங்க. ஓகேங்களா? 47 சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யாருன்னா ராமலிங்க சுவாமிகள். 48 ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றும் நூலை இயற்றியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். இதெல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. 49 எஞ்சேலும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்னும் சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார்? நம்ம சொன்னோம் தமிழ்நாடு வந்தாலும் யாருன்னா உங்களுக்கு பாரதியார். ஓகேங்களா? 50 பொறுத்தையும் சொல்லி கேட்டிருக்காங்க. கருமுகில் பார்த்தாலே சொல்லிடுவீங்க. கருமுகில்னா பண்பு தொகை. வைவேல்னா உங்க உரி சொற்றொடர். ஓகேங்களா? ஆப்ஷனை பார்த்தாலே போட்டுடலாம். அடுத்து உணர் மீன்னா உங்களுக்கு என்ன வரும்னா உணர் மீன் என்ன ஒரு ஏவல் வினைமுற்று. அழிக்குவன்னா தன்மை ஒருமை வினைமுற்று. ஓகேங்களா? ஆப்ஷன் 50K. 51 வந்து இந்த புலனுக்கற்ற அந்த நாளன் இத்தொடர் குறிக்கப்படும் சான்றுனா கபிலர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க நிறைய டைம். ஓகேங்களா? புலனுக்கற்ற அந்த நாளன் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் கபிலர். 52 மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணாம இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய டைம் நிறைய தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. மிசைனா ஃபர்ஸ்ட் மேலேன்னு அர்த்தம். மிசைனா மேலேன்னு அர்த்தம். நம்ம என்ன மிசைன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்னா மேலேன்னு போட்டுருவோம். ஆனா இது தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. மேலேக்கு எதிர்ச்சொல் என்ன வரும்னா கீழே. எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளால கரெக்டா வந்து கொஸ்டின் ரீட் பண்ணி கரெக்டா போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 53 திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் என்னதுன்னா காடை சம்பா.
இது நியூ புக்ல இருக்கக்கூடிய 11th 12th தமிழ்ல வந்து இந்த திருமூலை முருகன் பல்லு சம்பந்தமான ஒரு நூல் ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல காணப்படக்கூடிய அந்த நெல்லின் வகைகளும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 84 பிழையற்ற வாக்கியம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வருவதும் போவதும் கிடையா, இதான் வந்து இதுல பிழையற்ற வாக்கியம். ஓகேங்களா, மித்த எதுவுமே வராது. 55 நான் வாங்கிய நூல் இது அல்ல, ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க. நான் வாங்கிய நூல், நூல்னா ஒண்ணு சிங்குலர். அப்போ நூல் வரும்போது என்ன வரும்னா அல்லன்னு வராது, அன்று தான் வரும். ஓகேங்களா, அன்று தான் கரெக்டானது. ஏன்னா நூல் வந்து என்னதுன்னா உங்களுக்கு அக்ரிணை, அதனால வந்து அன்று தான் வரும், அல்ல வராது. ஓகேங்களா, அடுத்து 56 தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து தைனா என்னதுன்னா ஒரு மாதத்தின் பெயர் தான் தை. ஓகேங்களா, கொடுத்துட்டு ஆப்ஷன்ல வேற எதுவுமே வராது. தைனா இன்னொன்று வேற என்ன, தைத்தல், தைத்தலும் தை தான் வரும், தைத்தல் தை. ஆனா கொடுத்துருக்க ஆப்ஷன்ல வந்து தைனா திங்கள்னு என்னதுன்னா மாதம், மாதம்னு சொல்லுவாங்க. மாதத்தின் பேர் தான் என்னதுன்னா தை. 57 வந்து செய்கின்றான் வேர் சொல் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வேர் சொல், நம்ம வேர் சொல்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், ஒரு ஏவல் நிலையில இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். செய்கின்றன செய், இதான் கரெக்ட். பார் என்று அடை சொல்லினை தொழில் பெயராக கேட்டிருக்காங்க. பாருன்னா உங்களுக்கு எது வந்து இதுல அந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது தொழில் பெயர் வரும்னா பார்த்தல், இதான் கரெக்டான தொழில் பெயரா வரும். படித்தல் வராது, பார்த்த இதுவும் வராது. இது வந்து பேரச்சம், பார்த்து இது வினையச்சம், இதுவும் வராது. 59 கீழ்காணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்யும் கேட்டிருக்காங்க. அகர வரிசையில் உள்ளதை கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாம இச்சி சீரீஸா இருக்கு. நம்ம இச்சில ஃபர்ஸ்ட் பாருங்க, இச்சி பிளஸ் சங்கு, சங்கு இருக்கா, பிசி ரெண்டுமே இருக்கு. அதுக்கடுத்து சா ஆனா இருக்கு, இது ஈ இருக்கு, அப்ப இது வராது, இதான் வரும். சங்கு, சாவி, சிலை, சீப்பு. ஓகேங்களா. 60 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது கரெக்டா வரும், அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு. இந்த 4 ஆப்ஷன் கரெக்டா. இந்த கொஸ்டினை நீங்க ஆப்ஷன் நல்லா ரீட் பண்ணி ஈஸி ஆப்ஷனை வந்து 4 ஆப்ஷன் ரீட் பண்ற மூலியமா தான் இந்த கொஸ்டின் வந்து போட முடியும் கரெக்டா. அப்படி பார்க்கும்போது கரெக்டான ஆன்சர் வந்து அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, எதுவுமே உங்களுக்கு கரெக்டா வராது. 61 வேங்கை. வேங்கை என்பது எவ்வகை மொழி, பொதுமொழி. நம்ம கடந்த செட்டில்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, என்ன பார்த்தோம்னா L+2 அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. 8 என்பது என்ன எவ்வகை மொழின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, பொதுமொழின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதை எப்படி பிரிப்பாங்கன்னா L+2 சொல்லி பிரிப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் கடந்த செட்டில் எல்லாம். அதுக்கு இன்னொரு புக்ல இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்காங்க, வேங்கைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த வேங்கை வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வேங்கை என்பது பொதுமொழி. வேங்கை என்பது ஒரு வகையான மரம். இதை பிரித்தாலும் உங்களுக்கு பொருள் தரும். வேம் பிளஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாலும் உங்களுக்கு என்னது பொருள் தரக்கூடியதான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 62 வயலில் ஆடுகள் மேய்ந்தில எவ்வகை தொடர் என கண்டெழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வயலில் ஆடுகள் மேய்ந்தில அப்படின்னா ஆடுகள் வந்து மெய்யவில்லைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, இது எதிர்மறை தொடர் தான். 63 கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நிறைய டைம் தன்வினை பிறவினை பத்தி பார்த்திருக்கிறோம். கற்பித்தால் இதான் கரெக்டா வரும், கற்றால் வராது, வந்தாலும் வராது, போனாலும் வராது. ஓகேங்களா, கற்பித்தாலும் கரெக்டான ஆன்சர். 64 வந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல ஓமை வெளிப்படுத்தும் பொருள் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஓமையும் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா பொறுமை தான். ஆனா அந்த திருக்குறளே வந்து பொறைமை உடைமை, சரிங்களா, அதோடைய அதிகாரத்துல வரக்கூடிய முதல் திருக்குறள் தான் இது. ஓகேங்களா, அதான் நீங்க டெய்லி வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய திருக்குறளை நீங்க ரீட் பண்ணும் போது ஈஸியா வந்து இந்த கொஸ்டினை போடலாம். 65 திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் வந்து பனை மூங்கில். திருக்குறள் ரிலேட்டடான ஒரு நிறைய எக்ஸ்ட்ரா தகவல் வந்து 9th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாமே நீங்க படிக்கணும். அதுல இருந்து கண்டிப்பா 1 மார்க் கேட்பாங்க. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனை மூங்கில் இம்பார்ட்டன்டான. அடக்கமா இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மலையை காட்டிலும் பெரியது. இதுல கொஞ்சம் குழப்பம் வரும், கடல்லாம் வரும். அப்ப நீ திருக்குறளை கரெக்டா படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து போட முடியுதா இருக்கும். ஆனா இதுல வந்து என்னன்னா அடக்கமா இருப்பவனின் உயர்வு வந்து எதனை காட்டிலும் பெரியதுன்னா மலை. இங்க இருந்து மலை தான் கரெக்டான ஆன்சர். 66 பி சி. பொருள்பாலில் உள்ள அதிகாரம் எண்ணிக்கை 70. சரிங்களா, பொருள்பால் வந்து 70, இன்பத்துப்பால் வந்து உங்களுக்கு என்ன வரும் 25 வரும். ஓகேங்களா, அறத்துப்பால் வந்து
அறத்துப்பால் வந்து 38. 68 குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்னா இது வந்து செய்வினை வாக்கியம். இது கன்ஃபார்ம். இது வந்து ஸ்கூல் போர்டில் இருக்கிறதுதான். அப்போ இது செயற்பாட்டு வினை வாக்கியம் எப்படி வரும்? உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதுதான் செயற்பாட்டு வினையா வரும். ஓகேங்களா? அடுத்து 69 11 கீழ்கணக்கு நூலில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தூதுவளை. இதான் வந்து கூறப்படாத பேர். ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலத்துல 5 வகையான சிறிய வேர்கள் வரும். என்னதுலாம்? சிறுவலு துணை, நெருஞ்சி, கண்டங்கத்திரி, வேற என்னெல்லாம் வரும்? சிறுமல்லி, பெருமல்லி. இந்த 5 தான் உங்களுக்கு என்னதுன்னா சிறுபஞ்ச மூலத்தில் வரக்கூடிய 5 வகையான சிறிய வேர். இந்த தூதுவளை வந்து வராது. அடுத்து 70வது கொஸ்டின் என்னதுன்னா வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதுள் விரும்பேல். இது நிறைய டைம் நீங்க படிச்சிருக்கீங்க, ரிப்பீட்டடான கொஸ்டின். மீதுள் விரும்பேல் யாருன்னா ஔவையார். ஓகேங்களா? அடுத்து 71 நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்த மலர்தலை உலகம். இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னதுன்னா புறநானூறு. இது முக்கியம், ரிப்பீட்டட் கொஸ்டின். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்த மலர்தலை உலகம், புறநானூறு. 72வது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதை தேர்வு செய்யும் சொல்லி கேட்டிருக்காங்க. பரிபாடல் 8 தொகை நூல்கள் ஒன்று. கரெக்ட் தான். அவன் என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணுங்க. பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. பரிபாடல் ஒரு அகப்புற நூல். நம்ம அகமும் சேர்ந்தது புறமும் சேர்ந்தது. இதுவும் கரெக்ட் தான். பரிபாடலில் வைய ஆறு பற்றிய செய்தி இடம்பெற்றுள்ளது. இதுவும் கரெக்ட் தான். இப்போ இந்த 3வது நீங்க படிக்கல, இந்த வையாரை பத்தி நீங்க பரிபாடல் ஸ்கூல் புக்ல படிக்காம இருந்திருக்கலாம். ஆனா 4வது ஆப்ஷனை பாருங்க. பரிபாடல் 400 பாடல்களாக காணப்படுது. பரிபாடல் மொத்தமே 70 பாடல்கள். அதுலயுமே உங்களுக்கு என்னன்னா 24 பாடல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது 400 பாடல் எப்படி வரும்? அப்ப இது கன்ஃபார்மா உங்களுக்கு வராதுன்னு தெரியும். அப்போ 4வது கன்ஃபார்மா வராது. அப்போ 3வது இருக்கலாம். ஏன்னா 4வது திட்டவட்டமா வராது. புரியுதா உங்களுக்கு? அப்போ 72 பொருந்தாது என்னதுன்னா டி. அல்லாது 73 வந்து காண மஞ்சைக்கு கலிங்கம் ஈர்ந்தவன் யாருன்னா பேகன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ஓகேங்களா? அதியமான் வந்து அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்துருப்பாப்புல. 74 கூற்று 1 அகநானூற்று பாடல்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கரெக்ட் தான். என்னதுனா களிற்றியானை நிறை, மணிமிடை பாவலம், நித்தில கோவின்னு சொல்லி 3 பெரும் பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. 2வது அவற்றுள் களிற்றியான நிறை வந்து 100 பாடல்களை உடையன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது தப்பு. களிற்றியான நிறை வந்து 120 பாடல்கள். அப்போ 100 பாடல்கள் வந்து என்னதுன்னா நித்தில கோவை. அப்போ மணிமிடை பவளம் வந்து 180 பாடல்கள். ஓகேங்களா? அப்ப இதுல கூற்று 1 தான் சரி. 75 பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல யார் பொருத்தமான? கம்பர் தாய்மானவர் சம்திங் எது ரிலேட்டடா இல்ல. கபிலர் சைக்கிளர் இதுவும் வராது. ஔவையார் காளிதாசர் இதுவும் வராது. சீத்தலை சாத்தனார் இளங்க உரைதான் கரெக்டான பேர். ஓகேங்களா? இது 76 கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா தேம்பாவணி. குழப்பக்கூடாது. லட்சுமி யாத்திரகம், தேம்பாவணி இந்த 2மே கொடுத்திருப்பாங்க. கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது தேம்பாவணி. குழம்பிக்கிடாதீங்க. ரிப்பீட் கொஸ்டின். 77 சீராபுரத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 5027. இம்பார்ட்டன்ட். சீராபுரத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 5027. 3 பெரும் காண்டங்களாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த என்னென்ன காண்டம் சொல்லி நம்ம கடந்த செட்லாம் பார்த்தோம். 78 பிரபந்தம் என்ற வடசொலுக்கு பொருள் யாதுன்னா நன்கு கட்டப்பட்டது. இது என்ன? இந்த பிரபந்தம் எந்த வார்த்தை எங்க காணப்படுவீங்கன்னா 4000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு வந்து நன்கு கட்டப்பட்டதுதான் என்பது பொருள். ஓகேங்களா? 79 கலிங்க மன்னன் அனந்தியன் மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். ஏன்னா அவன் தான் வந்து என்ன பண்ணியிருப்பான்? கலிங்க நாட்டுல போய் படையெடுத்திருப்பான். அதான் கலிங்கத்து பரணின்னு சொல்லுவாங்க. ஜெயக்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி. ஓகேங்களா? அவருடைய ஒரு படைத்தலைவர் யாருன்னா தொண்டைமான், கர்நாடகர் தொண்டைமான். ஓகேங்களா? 80வது அந்த அது கீழே அடுத்த கொஸ்டின் கொடுக்குறாங்க பாருங்க. முதல் குலோத்துங்க சோழன் படை தளபதி யாருன்னா கர்நாடக தொண்டைமான். 81 பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலம் வழங்கப்படுதுன்னா ஒடிசா. ஓகேங்களா?
82. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். 82க்கு ஏ தான். 83 துரியோதனின் தந்தை பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. துரியோதன் தந்தை பேர் என்னதுன்னா திருத்தராட்டிரன். 84 சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு ராபகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எதுனா சென்னை மாகாண அரசு. சரிங்களா, இதுவும் ஸ்கூல் புக்ல காணப்படுது. 11th or 12th தமிழ் புக்ல காணப்படும். அடுத்து சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறைவையும் நாட்டுப்புற பாடல்களை என்று கூறிய தமிழறிஞர் யாருன்னா தேப்பு மீனாட்சி சுந்தரனார். 86வது பிசி என்ற சொல்லின் பொருள் யாதுன்னா விடுகதை. சரிங்களா. 87 மழை வரும் என்ற மந்திரம் செபிச்சது அந்த காலம் அது, மலையை புலியை வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்று பாடலை பாடியவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. நம்ம ஸ்கூல் புக்ல வந்து நியூ புக்ல உடுமலை நாராயண கவின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கண்டென்ட் அதுல இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், நோட் பண்ணிக்கங்க, இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து 88 தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. கடந்த செட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. 89 இது அப்படி டிட்டோ ஸ்கூல் புக்ல இருக்கு, 9th புக்ல இருக்கு. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பர். இவர் ஹைக்கூ போன்ற கவிதைகளை எழுதியிருப்பார். ஹைக்கூ. 90 தமிழின் தொன்மையான கலை வடிவம் என்று கேட்டிருக்காங்க. இது வந்து நாடகம். சரிங்களா, தொன்மையான கலை வடிவம் வந்து நாடகம். 91 மதங்க சூளாமணி எனும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யாரும் விபுலானந்தர். மதங்க சூளாமணி எனும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் விபுலானந்தர். இது ஓல்டு தமிழ் புக்ல வந்து இந்த நாடக ஆசிரியர்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து கொடுத்திருப்பாங்க. ரங்கராச சுவாமிகள் என்ன நாடக நூல் எழுதியிருப்பாரு, பம்மல் சம்பந்தம் என்ன நாடகம் எழுதியிருப்பாரு, பரிமாள் என்ன நாடகம் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. 92 பேனா என்ற புனைப்பெயரை பல நூல்கள் எழுதியவர் பேனா அப்புசாமி. இது 12th நியூ புக்ல இருக்கு. லாஸ்ட் அந்த யூனிட் பின்னாடி சான்றோர்கள் சத்திரம் சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதுல இருக்கும். மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர். ஓகேங்களா. நான் சொன்ன மேக்சிமம் தமிழ் பேரவை செம்மல் வந்து தமிழ் பேரவை செம்மல் வந்து மதுரை யூனிவர்சிட்டி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இதை பார்க்கும்போது ரெண்டுமே சரிதான். 92க்கு டி. வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன். 94 தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா உவேசா. 95 பாவலர் பெருஞ்சித்தினார் பிறந்த மாவட்டம் எதுனா சேலம். இது நம்ம எக்ஸ்ட்ரா தெரிய வேண்டியதா இருக்கும். பாவலர் பெருஞ்சித்தினார் பிறந்த மாவட்டம் சேலம். 96 ஜி.உ.போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தாருன்னா 40 ஆண்டுகள். இது பழைய ஓல்டு தமிழ் புக்ல காணப்படுது. 96 சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது. இதற்கு காரணமா இருந்த இருவர் யாருன்னா கண்டிப்பா ஒரு பெரியாரா இருப்பாரு, அறிஞரா இருக்க வாய்ப்பு இல்ல, அம்பேத்கர். ஓகேங்களா. ஏன்னா இவர் வடநாட்டுல வந்து பண்ணியிருப்பாரு, இவரு தென் சைட்ல பண்ணியிருப்பார். 98 சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிப்பிடும் நூல் வந்து மணிமேகலை. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 99 ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யாருன்னா ரோமர். இது வந்து நியூ 11th தமிழ் புக்கு. சரிங்களா. 11th or 12th தமிழ் புக்ல இந்த சாப்டர் எடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து 10 சாப்டர் இருந்துச்சு, இப்ப 8 சாப்டர் தான் இருக்கு. ஆனா எடுத்த சாப்டர்ல வந்து நீலகேசியினுடைய பாடல் ஒன்று காணப்படும். அதுல வந்து இந்த ஒளியும் இந்த ஒளியும் சவுண்ட் லைட்டை பத்தி என்ன பண்ணுவோம் அந்த இலக்கியங்கள் வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க. அதுல பாக்ஸ் கொஸ்டினாவே இருக்கும். ஒளியின் திசைவேகத்தை உலகம் வெளிப்படுத்த யாருன்னா ரோமர். ஓகேங்களா. 100வது கொஸ்டின் பாருங்க. எந்த ஒரு ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறதுனா கன்னியாகுமரி டு மதுரை. இது பழைய ஓல்டு தமிழ் புக் கொஸ்டின் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.